ஐயால இந்த கிங்ஃபிஷரே வாங்கியிருக்கக்கூடாது. வேஸ்ட்ரா இது பாய்களா. இந்த சேலஞ்ச் வேற நான் ஏற்றுனுங்கண்ணா. இருந்தாலும் சேலஞ்சு முடிச்சே ஆகணும். எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஐயோ ஜெயிச்சிருவான்னு தெரியல. எதிர்க்கு வேறு 3 பேர் இருக்கானுங்க ப்ரோ பிளேயர்ஸ் வேறு. ஐயோ ஏடபிள்யூஎம் டேமேஜ் கொடுத்துறாடா பைத்தியக்காரன் பையன். டே டீமாலேயே எதிர்க்க முடியாது. ஓகே வந்துட்டான் நம்ம பக்கத்தில். ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் கிரிக்கெட் சேனல். என்னடா 3v3 போட்டிருக்கேன், அதுவும் கிங்ஃபிஷர் சேலஞ்சு போட்டிருக்கேன் அப்படின்னா ஆமாம் காய்ஸ். ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன கன் சொல்கிறீங்களோ அந்த கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வீடியோ போடலான்னு சேலஞ்சு பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ஒன்லி ஆட போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே நமக்கு லக்கு பார்த்தீங்களா, கிங்ஃபிஷரே வந்துச்சு. அப்படி காசு கம்மியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கையை வச்சு தான் அடிச்சிருக்கணும். சரி விடுங்க. ஸோ நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ 0-0 இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்று வாங்கியாச்சு. நான் தான் அதை போட்டேன். ஓகே. இந்த ஸ்லைக்லோன் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அங்கே ஒரு எனிமி இருக்கான். ஹெட்ஷாட் வைப்போமா? தலை காட்ட மாட்டான். ஓகே ஹெட்ஷாட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அவனை பார்த்தா கீழே எடுக்கலாமா? இங்கே ஒருத்தன் ஓடுறான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனும் ஒருத்தனை அடிச்சிருவான். அவ்வளோதான், 2வது கீழே வந்து அடிச்சாச்சு. ஹெட்ஷாட் தான் இதுவும். ஹெட்ஷாட் சேலஞ்ச் இல்லை. ஸோ நல்லா தான் கிங்ஃபிஷர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. ஸோ கிங்ஃபிஷர் நல்லாவே அக்யூரசி கொடுக்குதுங்க. ரொம்ப சூப்பராக அக்யூரசி கொடுக்குது. ஸோ நான் நினச்சி பார்த்ததை விட இல்லை இந்த கிங்ஃபிஷர் சேலஞ்ச் எடுத்தோம் இல்லை வேறு எடுத்திருந்தோன்னா கன்ஃபார்ம் தோற்று போயிருக்க மாட்டோம். இருந்தாலும் சேலஞ்சை முடிக்க தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த சேலஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா அப்செட் பண்ணிவிட்டு செய்கிறேன். பின்னாடி இந்த ஸ்டாண்டா பாவி பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இந்த அடிக்கிற வாடா டீமால் இறங்கி வந்தா அவனை சொல்லுடா. வாடா இறங்கி வாடாடி இங்கே வாடானா அங்கே போய் ஒளிரான் பாருங்களா. ஓ அவனுக்கு கில் பண்ணுறான் பயத்தில் இருக்கான் போல. சரி அந்த இது விட்றா அந்த பறக்கும் ஹெல்ப்பரா அதை விட்டா பாருங்க. சொன்னோன்னே சூப்பர்ரா தம்பி. அட்ரா டே என்னடா நீ பேச அவன் நம்மளை பார்க்காம இருந்தா சரி. நம்மளை பார்த்துட்டானா நம்ம கீழே எடுத்துரும். அப்பாடா பார்க்கலடாப்பா ஓடி மெடிக்கிட் இந்த பக்கம் பார்த்துறாடா. குச்சிடா உள்ள அப்பாடா மெடிக்கிட் போட்டுற வேண்டியது தான். மெடிக்கிட் ஒரே செகண்டில் போட்டுறோம்னா டக்குன்னு போடுறான். மெடிக்கிட் எவ்வளோ நேரம் சுற்றுறான் பாருங்க. ஓகே இங்கே வந்து பாருங்கள். இங்கே இருக்கான். அப்போடி ஹெட்ஷாட். அவ்வளோதான் முடிஞ்சே போச்சு. கடைசிகள் நம்ம தான் எடுத்தோம். எத்தனை கிலோ எடுத்துருக்கோம் தெரில. பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஒரு மேட்ச் வந்து நம்ம ஜெயிச்சாச்சு. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே என்ன ஆகும் தெரில. நம்மளே 3 கிலோ வச்சுக்கிறோம். இன்னும் 1 கிலோ வச்சுருந்தா எய்ஸுங்க நம்ம. சரி விடுங்க. கிங்ஃபிஷர் வந்து வாங்கிக்கலாம். அது அப்புறம் வெஸ்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது காலான் வாங்கிக்கலாம். குரோனோ கேரக்டர் வாங்கலாமா? சரி வாங்கிப்போம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வெஸ்ட்டு ப்ளே பண்ணலாம் பார்த்தா க்ளோவால் தேவைப்படுச்சு. 3 க்ளோவால் இருக்குதா? சரி தான் நான் வெஸ்ட்டு அப்கிரேட் பண்ணியிருப்பேன். சரி விடுங்க. ஏதோ ஆனதாக ஆகிப்போச்சு. ஓகே. இந்த ஜாமர் எதுக்குன்னு தெரில. ஸோ இந்த ஜாமர் எதுக்கு அப்படின்னு சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாமர்னு சொல்கிறாங்க. இதை 100 டோக்கனுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவுமே இது தொடவே முடியல. ஆக்டிவே ஆக மாட்டேங்குது. ஏனே தெரில. அது என்னத்துக்கு இருக்குன்னே தெரில. எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரில. எங்கே யூஸ் பண்ணணுன்னு தெரில. ஓகே. ஸோ இங்கே வந்து தான் இது போட்டு உட்காந்துக்கலாம். அடிக்கிறாங்க. இங்கே அந்த சைக்கிள் போட்டு விட்டுருந்தா அடிச்சிருக்க மாட்டான். ஓகே இறங்கி வரான். தம்பி இறங்கி வரக்கூடாதுப்பா. ஹெட்ஷாட் வாங்கியாச்சு. தம்பி கீழே எடுத்துடணும். எல்லாம் ரிவ்யூ பண்ணுறானுங்க. இங்கே ஒருத்தனா தம்பி ஹெட்ஷாட் வாங்கி போ. அவ்வளோதான் ஹெட்ஷாட் இவனுக்கும். ஓகே இன்னும் ஒரே ஒருத்தனா நான் 3 கிலோ அடிச்சிடுறேங்க. எய்ஸ் மட்டும் அடிக்க விட மாட்டானுங்க நம்ம டீம் ஆளுங்க. எப்படின்னா போய் 1 கிலோ எடுத்துடுறானுங்க. இப்போ இவன் அடித்தாலும் தான் 3 பேர் தான் நம்போன்ற பாருங்க. எனிமிங்க சாரிங்க எனிமி. ஸோ மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது மைக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸு ஸோ கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்தி போட்டு ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. நம்ம டீமால் பாருங்கள் தவழ்ந்துன்னு வரான். ரிவ்யூ பண்ணுறான்னு எவனோ ஒருத்தன் அந்த இது போட்டு விட்டான். அது என்னன்னு தெரில. ஹெல்ப்பர்னு சொல்லலாம். அதை ஹெல்ப்பர்னு இனிமேல்ட்டு அதுக்கு பேர். ஓகே நம்ம வெஸ்ட்டில் வந்து அந்தனா அப்கிரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காலான் வாங்கிக்கலாம். அப்புறம் வெஸ்ட் வாங்கிக்கலாம். ஓகே தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. நான் இதுக்கு வந்து 2 கிங்ஃபிஷர் வச்சுருக்கேன்னா இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 2 கிங்ஃபிஷர் எனக்கு ஒன்றே போதும். நான் ஒன்றே வச்சு அடிச்சிருவேன். அதில் வேறு அந்த ஆமர் வேறு போட்டு விட்டுக்கிறானுங்களா. அது வேறு சூப்பராக இருக்கும் அந்த ஆமர் பவரு. ஓகே. ஸோ நான் வந்து சைக்கிள் வச்சுக்கலான்னு பார்த்தா இந்த வாலே வந்துக்குது. இப்போ வந்து சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுன்னு அடப்பா இங்கே போட்டேன் பாருங்களேன். வாங்கடா நீங்களும் அந்த சைக்கிள் வேணும். ஓகே இங்கே ஒரு இடிய மாட்டிங்கன்னா போடி இவனை முடிச்சிடலாம். ஓகே இவனை முடிச்சாச்சு. அவ்வளோதான். இவங்ககிட்ட இருக்க ஏடபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஏடபிள்யூ வச்சு அடிப்போமா? வேணாங்க. ஏடபிள்யூ வச்சு அடிக்க தேவையில்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷரில் வண்டி தான் அடிக்கணும். இவன் மேலே நான் சும்மா தான் பண்ணி பார்த்தேன். பட் ஷார்ட்லாம் வெயிலில்லை. ஸோ நான் வந்து சேலஞ்ச் எதுவும் தோற்று போல். ஓகே. ஸோ இங்கே ஒருத்தன் டவுனு. எல்லாமே கிங்ஃபிஷர் தான் ஆடுறேன் பார்த்துக்கோங்க. ஏடபிள்யூமில் ஒரு டேமேஜ் கூட எனிமி மேலே வேலை. ஓகே இவனை மட்டும் அடிச்சிட்டேன்னா 3 வந்துச்சு. 3 அடிச்சிடும். ஆடா பாவி. கைஸ் அவன் ஷார்ட் ரேஞ்சு கண்ணு வச்சு ஐத்து பிடிச்சிட்டான்.
சரி விடுங்க, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். தம்பி நீனா தோற்று போயிடுவேன்னு நினைக்கிறியா? கொய்யால அதே கிங் ஃபிஷர் வாங்கிட்டு வந்து ஒன்று சுருவரம் படுறா. ஓகே சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் கரெக்டாக போட்டேன், எதிர்க்க போகிற மாதிரி. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போய் நம்ம இந்த ஆட்ராப்பை லூட் அடிக்கலாம். இந்த ஆட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முக்ககன் தான் கொடுப்பானுங்க. இது பாருங்க ஸ்கேர் கொடுத்துருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஓகே விடுங்க, நம்ம கிங் ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் அப்கிரேட்டில் கிடைக்கும்னு பார்த்து இங்கே இருக்க பாருங்க, ஸ்பீடை போட்டு அடிச்சிருவோம். அடி அவ்வளோதான் முடிச்சாச்சு. இங்கே எதிர்க்க ஒருத்தருக்கான் பார்த்து உஷாராக பார்த்துக்கணும். ஓகே நம்ம டீமால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிடலாம். டேய் தம்பி ஒழுங்காடுறா, அவுட் ஆகிடாதரா. ஓகே கிரௌண்டே போடுறாங்க போய்த்து வர இது எங்கே வந்துடா வர நீ பயிற்ற வேண்டி தான். நாங்கள் வெஸ்ட் லெவல் 3 போட்டுங்கிறான்னு நினைக்கிறேன். டேமேஜ் ஆக மாட்டேது. இரா இப்போ செம்ம டேமேஜ் கொடுத்துட்டா ஓடிடலாம். ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோனா போட்டு வந்து மெடி ஆடா பாவி அடிச்சிட்டாங்க. டீமாலே ஆட்ரா உன்னை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஆட்ரா வந்து கில்லே எடுத்துருவான். சரி வெளியே ஓடிடலாம். ஆடா பாவி கில்லே எடுத்துட்டாங்க. ஓகே நம்ம டீமாலுக்கும் அந்த டீமாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைட்டு யார் ஜெயிக்கிறான். இவனுக்கு என்னடா கேம்ப் வச்சுருக்கானுங்க, அவனுக்கு ஹெல்ப் ஆச்சு பண்ணுங்கடா. அப்படியே பைத்துக்காரனுங்களா மெடிக்கெட் போடுறான் பாருங்களேன் இவன். சரி இவனாச்சும் டேமேஜ் கொடுப்பான். அடா பாவி நீயும் கீழே வேண்டியாடா. ஏங்க அவன் டவுனே ஆகிட்டாங்க பாவங்க, அவன் தனியாக விட்டானுங்க அவனை பைத்தார பசங்க. ஓகே 2-2 இப்போது ரெண்டு பேர் அடிப்பானுங்களா பார்ப்போம். நம்ம டீம் ஆளுங்கள் வெத்து வெட்டா இல்லை சூப்பரானு. இவங்க அங்கே ஒருத்தர் இருக்கிறான். இவன் பாருங்கள் ரெண்டுமே லாங் ரேஞ்ச் வச்சுருக்கான் பைத்தியக்காரன். அடிப்பானா இல்லைன்னு தெரில. கிங்கு பிஎம்மா பேர் பாருங்கள், கிங் பிஎம் ஓகே 2Q. இந்த மாதிரிலாம் யாரா அவங்களுக்கு பேர் வைக்கிறது. ஓகே எக்ஸாமேட் எடுத்துக்கு நான் பையன். இங்கே பாருங்கள் ஜோனில் போய் சுட்டுங்கிறான் பாருங்கள் பைத்தியக்காரன். இங்கே பாருங்கள் பின்னாடி வரது கூட தெரியாமல் அப்படியே ஓடுறான். ஓகே இவனை அடிச்சிருவான் தான் நினைக்கிறேன். அடிச்சிட்டாங்க நம்ம எனிமி பையன். அவ்வளோதான் அவனே முடிச்சிட்டானுங்க. ஓகே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக விளையாடுவோம். ஒன்லி கிங் ஃபிஷர் வச்சு அவனுக்கு தூரத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்க வைப்போம். ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போவோம். எங்கேருந்து வருவானுங்கன்னு தெரில, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு விளையாட இருப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து என்ன ஆச்சுன்னு தெரில, ஸ்க்ரீன் விட்டு வெளியே அனுப்பிச்சிச்சு. அப்புறம் வந்து திரும்பி வந்து பார்த்தா நான் காலி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி என்னன்னே தெரில. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தா ரொம்பவே டஃப்பாக மாறிடுச்சு. இதுவும் இல்லாமல் ஓல்டு கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏனே தெரில. ஸோ ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றம் அப்டேட்டில் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் இந்த ஓல்டு இதெல்லாம் வந்துட்டுனா ரிட்டர்ன் வருது ரொம்ப ரொம்ப தப்பாகிடுச்சு. ஆனால் அந்த ஓல்டு பிளேயர்ஸ் கிட்ட மட்டும் அது இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி கெத்தாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும்னா டைமண்ட் காசு வச்சுங்கிறவங்க கிட்டே இருக்குது. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். யார் யார் அந்த ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் விற்றுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் எலைட் ஐடி. ஸோ அது வந்து நான் விற்றாச்சு. ஸோ அது விற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடி விற்று தான் வாங்கினேன். ஸோ நான் எதுக்கு செகண்ட் எலைட் ஐடி வந்து விற்றேன்னா அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டுனே இருந்தான். சரி கூட்டுறான்னா சரி நானும் வந்து தந்தா கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ திரும்ப வந்திருக்கேன் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஐடி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 47வது லெவலு. ஸோ ஒரு வருஷமாக விளையாடிட்டுருக்கேன். ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் 47வது லெவல் போயிட்டேன். ஓகே நம்ம கேமை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே வந்தவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடித்து கில் எடுத்துருவோம். இந்த பக்கம் நம்ம டீமால் அடிச்சுட்டு இருக்கானுங்க பாருங்கள். பாவி வரமாட்டான்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இருக்கவன். ஏன்னா நான் இருக்கிறத பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை வருவான், நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். நான் பட் அந்த டீமால் வேறு அந்த பக்கம் போயிருக்கானுங்க. அந்த பக்கம் போய் என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரில. அவங்க வேறு 3 ஜெயிச்சிட்டானுங்கன்னு ஒரு மேட்ச் எங்களை வச்சா நாங்கள் அவுட்டு. பரவாயில்ல ஆப்போனண்ட்டில் வந்து 2 பேர் தான் இருக்காங்க. நம்ம அடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. ஓகே 4th பிளேயர் கில் எடுக்க வருவான்னு பார்த்தா வரவே இல்லை. லூட் எடுக்கும் வரவே இல்லை. சரி அவன் வரலான்னு பார்த்து நம்ம செகண்ட் பிளேயர் வந்து கிட்ட வந்துட்டான். சரி அவனை கவுத்து விட்டு ஓடலான்னு பார்த்தா இந்த பக்கம் சவுண்ட் கேட்குது. பார்த்தா தலைவர் மேலே வந்து குச்சி வர்றாரு. ஹெட்ஷாட் அவள் தான் முடிச்சு போச்சு. ஓகே இவனை விட்டு நான் கில் எடுத்துகிறேன். இன்னொருத்த எங்கே இருக்கான் அதோ இருக்கான் பாருங்கள், படிக்கட்டில் ஏறு வரான் பாருங்கள். அவள் தான் அவனையும் அடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். நம்ம டீமால் அடிச்சிட்டாங்க. சூப்பர் நம்ம டீமால் அடிச்சிட்டாரு. ஓகே ஸோ 3க்கு 3 ரொம்பவே பயமாக இருக்குது. பார்ப்போம். நான் கிங் ஃபிஷரே எடுத்துருப்பானான்னு நினைக்கிறேன். இந்த கிங் ஃபிஷர் வந்து ஏன்டா வாங்கணும்னு இருக்குது, ஏன்டா இந்த சேலஞ்ச் எடுத்தோன்னு இருக்குது. விடுங்க கிங் ஃபிஷர் வச்சு எப்படியே அடித்தாச்சு. ஷார்ட் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் தான், ஆனால் அதிகமாக கம்மி இல்லை, கொஞ்சோண்டு கம்மி தான் ரேட் ஆஃப் ஃபயர். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ரேட் ஆஃப் ஃபயர்னா என்னன்னு தெரில, அக்யூரிஸ்னா என்னன்னு தெரில அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஓகே அங்கே ஒரு எனிமே இருக்கான். நம்ம டீமால் போய் அடிப்பான். ஓகே போகிறாங்க, உண்மையிலே போடாமல் தானே போய்ட்றாங்க பைத்தியக்காரன். ஓகே இங்கே இருக்கும் அடிச்சிடலாம். அடிச்சிச்சு கில். பாடா கில் வந்துச்சு. ஓகே சூப்பர் வந்து அவனுக்கு கில் எடுத்துச்சு. இன்னும் ஒரே ஒருத்தன் தானா, அவ்வளோதான் அசால்ட்டு சூப்பர். இன்னும் தேங்கடா இருக்கீங்க தம்பி. நம்ம டீமாலே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் முடிக்கிறதுக்குள்ள இல்லை கடைசிகள் நம்மளாம் அடிப்போம், ஒரு கோல் வைப்போம். ஓகே கடைசிக்கலாம் அங்கே தான் இருக்காங்க. நம்ம டீமெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஓடி போய் கில்லதே அடிச்சிட்டாங்க. எப்படி படுத்தோம் பார்த்தீங்களா. அதில் வந்து ஒரு ட்ரிக்கு
ஓகே. ஸோ அவங்க நான் ஐயய்யோ! MP40 வேற ஆட்டோ பிக் ஆயிடுச்சே. ஓகே நம்ம டீம் காலி ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். செகண்ட் பிளேயரு. காலி ஆயிட்டாங்க. இங்க நம்ம வந்து அடிச்சிடலாம். அச்சாச்சி இன்னும் கொஞ்சம் டேமேஜ் நம்ம டீம் மட்டும் ஓசியில் எடுத்துருவோம். டே க்ளோவல் போட்டான்டா. ஐயோ! இந்த பக்கம் போய் அடிச்சிடலாம். இந்த பக்கம் போய் டக்குன்னு போய் அடிச்சிடலாம். டேய் தம்பி எங்கப்பா வர்றேன்? இந்த பக்கம் வந்து நான் தப்பிச்சிருப்பான். எதிர்கோடி மாட்டிங்கன்னா. ஓகே இந்த அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.